ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோயோர் பைபிள் ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் பலவித காரியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன். கர்த்தர் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதமான ஒரு அதிசயத்தை தந்திருக்கிறார். அதுதான் அவருடைய அற்புதமான வேதம். அவைகளிலிருந்து அவர் அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், எச்சரிக்கிறார். இவைகள் எல்லாம் கை கொண்டு நடக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் விசேஷமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்று அந்த பெண் சொல்லுகிறதா இந்த வசனம் முடிகிறதை பார்க்க முடியும். இந்த பெண் யார்? இவள் சாரிபாத் ஊர் விதவை. இவள் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வகையில் சொல்ல வேண்டால் ஒரு புறஜாதியான ஒரு பெண், தேவனை அறியாத பெண், தேவனுடைய மகத்துவத்தை வல்லமையை அனுபவிக்காத ஒரு பெண். இவருடைய வாழ்க்கையில் எலியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல்கிறார். இந்த நாட்களில் அந்த தலைப்பின் கீழே தான் நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளப்படுகிறோம். தேவனுடைய மனுஷன் என்று அவங்களை எலியாவை கொடுத்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்க முடியும். முதலாவதாக சாரிபாத் விதவை, அந்த ஊருக்கு அந்த விதவை பார்ப்பதற்காக எலியா அந்த சென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் என்ன பண்ணலை, செலவழிந்து போகாமல் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. அதில் அவங்களுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். இது அவள் சாதாரணமாக இருந்த ஒரு காரியம். அப்பொழுது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அவருடைய மகன் என்ன பண்ணுகிறான், வியாதிப்படுகிறான், மூச்சு அவனை விட்டு நீங்குகிறது. அப்பொழுது திரும்பமாக தேவனுடைய மனுஷன்றத்தில் அவள் புலம்புகிறாள். புலம்பி விட்ட பிறகு எலியா சென்று எலியா போய் அவனுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தருடைய ஆவியை திரும்பவும், ஆத்மாவை அவனுக்குள்ள திரும்பமாக தருகிறார். அவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இந்த காரியத்தை இந்த சாரிபாத் ஒரு விதவை எலியாவை நோக்கி இந்த வார்த்தையை சொல்கிறதை பார்க்கிறோம். நீ தேவனுடைய மனுஷன் என்று அவளை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய நம்மை குறித்து புறஜாதியார், தேவனை அறியாத மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்ளுகிற விதம் அல்லது கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுகிற விதம், இதை இரண்டையும் வைத்து ஜனங்கள் நம்மை எப்படி நிதானிக்கிறார்கள், எப்படி நம்மை குறித்து பேசுகிறார்கள் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் யோசிக்க வேண்டும். நம்மை குறித்து நற்சாட்சி இருக்கிறதா, நல்ல பெயர் இருக்கிறதா, இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், நல்ல பண்புகளை உடையவர்கள், மரியாதை செலுத்துகிறவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு நாம் தேவனோடு அடையாளப்படுத்தப்படுகிறோமா, தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறோமா என்று பார்க்கணும். தேவனுடைய மனுஷன் என்று சொல்கிற அளவிலே எலியாவினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய செயல்கள் இருந்ததை பார்க்கிறோம். அவனிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை மகிமையாய் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக எந்தோ வாழ்ந்து விட்டு போவது மட்டுமல்ல, பெயருக்கு என் பேர் கிறிஸ்தவன் என்று சொல்லி பேர் வச்சுட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் வல்லமையை நாம் வெளிக்காட்ட கர்த்தர் நம்ம மீது என்ன பண்ணுகிறார், எதிர்பார்ப்பு உள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்துகிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு சிலரை தெரிந்தெடுத்து அவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியை வைத்து அவர்களோடு கர்த்தர் பேசி அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகித்து எல்லாரையும் பயன்படுத்துகிறார். யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறதை பார்க்கணும். இந்த நாட்களில் வாழ்கிற நாம் நமக்குள்ளே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்களை குறித்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகள், இவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வதற்கு மிகவும் அவர் உண்மை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். முதலாவதாக நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும்.
தேவனுடைய மனுஷன் என்று இந்த ஜனங்கள் சொல்லுவதற்கு எலியா சில கிரியைகளை செய்தான். அந்த கிரியைகளை நாமும் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக ஒரு காரியம், 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். உடனடியாக எலியா கீழ்ப்படிந்தான். இது எல்லா இடத்துலையும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் நம்ம இந்த பாயிண்ட்டை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். ஆண்டவர் சில காரியங்களை அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் அதனுடைய முக்கியத்துவம் அது மிகவும் வலிமை வாய்ந்தது. யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். உடனே எலியா கீழ்ப்படிந்ததை பார்க்குறோம். ஆண்டவர் சாரிபாத் ஊருக்கு போன்னு சொல்லிட்டாரு. அவன் அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கல. கிட்டத்தட்ட அந்த கேரித் ஆற்றண்டையிலேருந்து சாரிபாத் ஊருக்கு கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர்லேருந்து 161 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10 நாளாக இருக்கும். இவன் எந்த கேள்வியுமே கேட்கல. அவன் என்ன பண்ணுறான், நடந்து போக ஆரம்பிச்சிட்றான். அது ஒரு புறஜாதியான தேசம். அந்த நாட்களில் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அவ்வளோ சீக்கிரம் புறஜாதியான தேசத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆண்டவர் தெளிவாக எதையுமே சொல்லலை. இந்த விதவையோட பேர் இது, இந்த தெருவில் இருப்பான், இந்த சந்தில் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, தெளிவாக சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு. அதற்கு உடனே கீழ்ப்படிந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற பிரசங்கம் மூலமாய் பேசக்கூடும், சில ஆலோசனைகளின் மூலமாய் பேசக்கூடும். இந்த வசனங்களை எல்லாம் அப்படியே செய்ய கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் அதை காலம் தாழ்த்தக்கூடாது. காலம் தாழ்த்தி நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் அது கீழ்ப்படிதலாய் இருக்க முடியாது. கீழ்ப்படிதல் என்பது உடனே என்ன கொஸ்டினும் கேட்காம அதை நம்பி செய்கிற கிருபைகளை எலியாவிற்கு ஆண்டவர் தந்தது போல நமக்கும் தருவாராக. இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு விதவையை கட்டளையிட்டிருக்கேன்னு சொன்னார். ஆனால் யாருன்னு என்ன பண்ணலை, சொல்லலை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எப்பொழுது நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படுகிறோமோ, இப்போ அவன் போகிறான், எலியா அந்த வாசலுடைய அந்த பட்டணத்துடைய வாசலுக்கு போகிறான். அங்கே ஒரு விதவையை பார்க்குறான். பார்த்த உடனே அவட்ட பேசுகிறான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் என்றைக்கு உடனே கீழ்ப்படுகிறோமோ நாம் தானாக கர்த்தருடைய பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தருடைய சித்தத்தில் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் விரும்புகிற இடத்தில் நாம் தானாய் போய் நிற்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எலியாவை போல கீழ்ப்படிய உதவி செய்வீராக என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது, அன்றைக்கு எந்த விதவிக்கு நேராய் கொண்டு போய் நிற்க வேண்டுமோ சரியான நேரத்தில் உடனே கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தர் அவனை கொண்டு போய் அங்கே நிறுத்தினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படுகிற போது நமக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நாம் நடக்க வேண்டிய பாதைகளிலே சரியாய் அற்புதமாய் நம்மை நடத்த நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுவதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் ஒரு காரியம் உடனடியான கீழ்ப்படிதல். ரெண்டாவது ஒரு காரியம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் பார்க்கும் பொழுது எலியா அந்த விதவின் இடத்துல சில காரியத்தை சொல்லுவதை பார்க்குறோம். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி தண்ணி கொண்டு வான்றான். கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணான், எனக்கு அப்பம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். சீர்கிறது சின்னதாக ஒன்று பண்ணி கொண்டு வானோடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன், ஐயோ இவ்வளோ தான் இருக்கா, இது எப்படி எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி யோசிக்கலை. அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ணு, எனக்கு செஞ்சு கொண்டு வா, ஏசப்பான் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அவன் அப்படியே என்ன பண்ணான், பேசினான். சூழ்நிலைமை அந்த வார்த்தைகள் பேசுவதற்கு சாதகம் இல்லை, பாதகமாக தான் இருந்தது. ஆனால் அவன் அதை எதை குறித்தும் கவலைப்படல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணான், பேசினான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம கதைகளை பேசிகிட்டு இருப்போம், நம்ம யோசித்து சில காரியங்களை பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவதற்கு, தேவனுடைய மனுஷன் என்று மற்றவர்களால்
சுட்டிக்காட்டப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆவியானவர் உணர்த்துகிற வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சில இடத்துல பேசும்போது ஆண்டவர் தடுப்பார், இதை பேசாத அப்படின்னு தடுப்பார். இந்த காரியத்தை பேசு, இப்படி பேசு, இதை பேசு, பொலைட்டாக பேசு, இல்லை இதை கண்டித்து பேசு, எச்சரித்து பேசுன்னு சொல்லி சில காரியங்களை நமக்குள்ளே பேச சொல்லி ஆவியானவர் ஏவுவார். அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்து பேசும்போது நம்மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். பார்க்கிறவர்கள் நம்மை தேவனுடைய மனிதனாக அவர்கள் பார்ப்பார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் செயல்பட முடியாத இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தர் உணர்த்தி தருகிற வார்த்தைகள் நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் அது அற்புதமாய் அது செயல்பட வல்லமை உள்ளது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை உணர்த்துகிறாரோ அவருடைய வசனத்தை அதிகமாக படித்து நிறைய பேர்த்திட்ட மக்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் அவருடைய வசனத்தை உபயோகப்படுத்தி பேசுங்க. அதனுடைய சாராம்சத்தை எடுத்து பேசுங்க. பேசுகிற போது ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவதாக ஒரு காரியம் 19 21 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அவன் உத்தரவாதம் எடுக்கிறதை பார்க்க முடியும். இந்த பையன் இறந்து போயிட்டான், இது வரைக்கும் உயிர் தெழுதல் என்கிற ஒரு சம்பவம் அங்கே நடக்கவே இல்லை. பைபிளில் நடந்ததாக நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் இவன் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இந்த வீட்டில் தங்கியிருந்தேன், இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த பையனுக்கு திரும்பமாக உயிரை தாங்கன்னு சொல்லி அந்த பையனுக்காக அவன் எவ்வளோ இதாக நிற்கிறேன்னா, இறந்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சுமான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி விடலை. ஆண்டவரே உங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி அவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்ததை பார்க்க முடியும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, அவருடைய வாழ்க்கைகளுக்காக, அவருடைய கஷ்டங்களுக்காக, கவலைகளுக்காக, போராட்டங்களுக்காக நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் நாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். நம்ம உத்தரவாதம் எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது மட்டும் இல்லாமல் அது ஒரு உத்தரவாதம். ஆனால் ஜெபிப்பதோடு மட்டும் அல்லாமல் அவர்களுக்காக சில உதவிகளை செய்து, அவர்களுக்காக சில கிரியைகளை நடப்பித்து அவர்களுக்காக நாம் உத்தரவாதம் எடுக்கிறோம் என்று அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரும் அதை கவனிக்கிற நிலைமையிலே நாம் உத்தரவாதம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை கவனித்த ஆண்டவர் உடனே அந்த பையனுக்குள்ளாக திரும்பமாக அந்த ஆத்மாவை அனுப்புகிறதை பார்க்க முடியும். நாம் உத்தரவாதம் எடுத்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது, கிரியைகளை செய்யும்போது ஆண்டவர் நம்மூலமாய் மகிமையாக வெளிப்படுகிறார். பார்க்கிற ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய மனுஷன் என்று நம்மை அறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களுக்காக, மற்றவருடைய வாழ்க்கைகளுக்காக, குடும்பங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். நான்காவதாக ஒரு காரியம் நாம் பார்க்கும் பொழுது முழுவதுமாக இந்த எலியாவினுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே எங்கேயுமே எலியா சுயநலமாக இருந்ததை பார்க்க முடியாது. சுயநலம் இல்லாமை என்று நாம் கொள்ளலாம். செல்ஃப்லெஸ்னஸ் என்கிற நிலைமையில் எலியா வாழ்ந்ததை பார்க்குறோம். எலியாவுடைய வாழ்க்கையில் எலியா கேட்ட ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரை என் உயிரை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்குறாரு. இது எந்த இடத்துலையும் நீங்கள் வாசிக்க முடியாது. அவர் இதை கேட்டார், அதை கேட்டார்னு சொல்லி ஆண்டவர் காகத்தை கொண்டு போசிக்கிறேன்றாரு, உட்காந்துட்டார். சாரிபாத் வீட்டுக்கு போகிறேன்றாரு, அங்கேயும் போய் அமைதியாக ஆண்டவர் சொல்கிறபடி கேட்டார். அடுத்தாக பாகாலுக்கு அந்த 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக போய் நிற்கிறார். அடுத்தாக வனாந்திரத்தில் அவர் போராடுகிறார். அடுத்தது அந்த நாபோத்துடைய அந்த தோட்டத்தை எடுக்கும்போது திரும்பி ஆகாற்ற போய் அவர் எதிர்த்து நின்று பேசுகிறதை பார்க்குறோம். அடுத்து திரும்பமாக ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துக்கு போக சொல்கிறார். எரிகோ, பெத்தேல், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறார். இங்கே தீர்க்கதரிசின் அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் அவர்களை நோக்கி மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு 2 வந்து 50 குழுக்கள், அந்த 50 பேர் சேர்ந்த ஒரு 2 குழுக்கள். அவங்கள பார்த்து வானத்துலேருந்து அக்கினி வரட்டுன்றாரு, இறங்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கையில் இவருக்காக அவர் செயல்படாமல் எப்பொழுதும் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் அவர் செயல்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்காக, மற்றவர்களுக்காக, மற்றவருடைய நலனுக்காக அவர் செயல்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு குடும்பத்துக்காக கிட்ட நம்ம சாரிபாத் அந்த குடும்பம் பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் அவர் ஊழியம் செஞ்சார். அங்கே போய் அந்த பட்டணம் முழுவதெல்லாம் ஊழியம் செய்யலை. அவங்களுக்காக அந்த இடத்துல போய் அவர் உட்கார்ந்திருந்தார். அந்த ஒரே குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுத்தார். எலிசாவுக்காக அவர் உத்தரவாதம் எடுத்தார். எகுவை அபிஷேகம் பண்ணி இப்படி கர்த்தருடைய அந்த திட்டத்தை செய்வதற்கு சுயநலம் இல்லாமல் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு செய்யாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அவர் செயல்பட்டதை பார்க்க முடியும். சுயநலம் இல்லாமல்
அவர் ஆண்டவருக்காகி வாழ்ந்ததினாலே தான் பார்க்கிற ஜனங்கள் அவரை தேவனுடைய மனுஷன் என்று அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் நாம் சில கிரியைகளை செய்ய வேண்டியும். முதலாவதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லின்படி ஜனங்களுக்கு நம்மால் முடிந்த கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தைரியமாய் பேச வேண்டும். அவர்களுக்காக ஜெபத்திலே உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அவர்களுக்காக சில கிரியை செய்து உத்தரவாதம் எடுக்க வேண்டும். நான்காவதாக சுயநலம் இல்லாமல் அவர்களை குறித்த சிந்தனையை அதிகமாய் பெருக்கி அவர்களிடத்திற்கு ஆண்டவருடைய நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தருகிற கருவிகளாய் நாம் பயன்பட வேண்டும். இப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மற்றவர்கள் பார்க்க கர்த்தர் அங்கீகரிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்துட்டு போனால் இல்லைப்பா, எங்களை பார்க்குறவங்க இவங்க இயேசுவினுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் கிரியை செய்வீராக. இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே, எலியாவை பார்த்த அந்த சாரிபாத் விதவை ஆண்டவரே, அன்றைக்கு நீ தேவனுடைய மனுஷன் என்று அவரை குறித்து அன்றையுடைய செய்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறது போல எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிற வகையில் எங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் அமைய நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.